இந்தியாவை வளர்ந்த நாடாக நாம் மாற்ற வேண்டும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயருவான். ஓகே, வரப்பு நெல்லு, திஸ் இஸ் வாட் ரியலி மேக் தி நேஷன் கிரேட். ஜெய 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 பாரத சமுதாயம் வாழவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழவே. வணக்கம் நேயர்களே, புதியதோர் உலகம் செய்வோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சியில் நமது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் வேமூர் அப்படிங்கிற அந்த ஊரில் குறிப்பாக கத்திரிக்காய் பேரில் ஒரு தெருவே வைக்கிற அளவுக்கு எவ்வளவு அழகாக ஒரு கத்திரிக்காய் அந்த ஊருக்கே பெருமை தேடி தந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருந்து அவங்கள தூண்டிக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத்தந்திருக்கு. அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ பிரபு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அமைப்பு பேர் வேர்ட், WORD, வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். மோர் தென் 15 இயர்ஸ், கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் 35 கிராமங்கள் சேர்ந்து அவங்கள கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், எப்படிலாம் அவங்களால விலை எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, செலவை குறைக்க முடியும், அது மட்டும் இல்லாத விளைஞ்ச பொருட்களை சந்தைப்படுத்துதல், ரைத்து பஜார்னு சொல்லக்கூடிய அதை கொண்டு போய் திருப்பதியில் வாரத்தில் 3 நாளோ 2 நாளோ ஒரு பஜார் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்து அதை விற்கிறதுக்கு, இது அனைத்தும் ஒரு தனி மனிதனால், டாக்டர் கே கங்காதரம், அவர் தான் அந்த வேர்ட் அமைப்போட ஜெனரல் செக்ரட்டரி. அந்த ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையை இந்த கிராம மக்களுக்காக இந்த மாதிரியான விஷயத்துக்காக டோட்டலாக அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நான் கங்காதரம் கிட்ட கூட கேட்டேன், எதற்காக நீ இவ்வளோ மெனக்கிடுற, ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் மோட்டார் பைக்கில் சுற்றிட்டு வந்துகிட்டு இருக்கிற, தேவையா அப்படின்னும் போது ஒரு பேஷன். நம்ம நிச்சயமாக இந்த ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாங்க அந்த வேர்ட் அப்படிங்கிற அமைப்பை பற்றி இந்த வார நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். You are the General Secretary of the organization called WORD. When did you start this WORD? For what purpose did you start this WORD? Yeah. After completion of my PhD in economics in 1992, I have associated with some NGO, in local NGO, and worked for 4 years. After that, some of the well-wishers and some professors and some of the relatives encouraged me, why don't you start your own organization and do your service for the particularly concentrating on the farmers only. At that time, I have started this organization, welfare organization for rural development, in 1996. After the registration of my organization, I have travelled in Chittoor district in different villages and know the various scenarios in the agriculture sector and understand that many people are using chemical fertilizers and pesticides at that time. After that, I have learned some of the methods and surveyed in some Chittoor district in some of the villages, and I got some information from the elders also. What is the benefit? What are the cost effective? What are the earlier we have done? Now after the 1960 Green Revolution, what are the changes are occurred in the agriculture sector, what are the benefits and what are the consequences of the soil fertility, all these things I studied. I concentrated and my work is concentrated on promoting organic farming since the inception of my organization. Which year did you start this organization? My organization work started in 1999 November. Okay, so now in the recent past, the WORD organization has been actively involved in promoting youth in agriculture, right? Yeah, youth is the main source
for the strengthening and sustaining this technology, then the future generation is also catch up this technology. Then will be future will be after that I have entered in the colleges and schools, then I educating all the school students and college students. First I have sent one letter to all the degree colleges principals. They accepted, and they also encouraged me to come and give the organic farming technologies to our students. In the environmental aspects, this is one of the major part in their syllabus. They really invited me. I am giving the regular training programs for the last 2 years. Up to 2007, I have propagated vermicompost technology. At that time, I have learned only vermicompost technology in the organic farming. After meeting with the Palekar, he has given some more technology and the natural farming methods. These are the two methods. This is the vermicompost method. This is the natural farming methods. Natural farming methods related to the desi cow dung and desi cow urine. He suggested in that way. పాలేకర్ సిస్టమ్ చూశాక అంతకుముందు మా పూర్వీకులు కూడా ఈ యొక్క గోమూత్రంతో వ్యవసాయం చేయడం కొంచెం గమనించినాను. తర్వాత కాలంలో రాను నేను యోగా నేర్చుకున్న తర్వాత యోగాలో ఇక్కడ ఆహారం మార్పిడి చేశారు, పచ్చి కూరగాయలు పెట్టడం. ఈ పచ్చి కూరగాయలకు డైరెక్ట్గా పెస్టిసైడ్స్ ఉపయోగించడం వల్ల కొంచెం అనారోగ్య పరిస్థితులు వస్తుంటే గమనించి దీని గోమూత్రం వాడడం నేను వాడడం పక్కన ఉండే రైతుల దగ్గర వాడించడం స్టార్ట్ చేశాను. తర్వాత పాలేకర్ సిస్టమ్ చూశాను, అంటే ఘనజీవామృతం, ద్రవజీవామృతం ఇవన్నీ తయారు చేయించడం ఇవి చూశాను. దీన్ని చేస్తూ ఉంటే దానివల్ల కూడా గోవులకి ఈ యొక్క దేశవాళీ ఆవుల్ని మేపడానికి ఎవరు తక్కువ పాలిస్తాయి కాబట్టి ఎవరు ముందుకు రాలేదు. అప్పుడు ఈ పాలకు సంబంధించి రాజీవ్ దీక్షిత్ అని ఒక ఆయన ట్రాన్స్లేషన్ కొంచెం ఆయన ఆరోగ్యపరంగా ఏ విధంగా ఉపయోగపడుతుందనేటువంటి విధానాన్ని తెలియజేస్తున్నారు. ఆ సీడీలు కొన్ని విన్నాను, ట్రాన్స్లేషన్ సీడీలు, తెలుగు సీడీలు విని కొంచెం తెలుసుకున్నా. తర్వాత ఆ పుస్తకాలు తెచ్చుకొని చదివి కొంతమందికి ప్రాక్టికల్గా చెప్పాను, ఇట్లా జబ్బులకి వాడండి అని. నేను యోగా ఆదర్శ రైతుని, యోగా టీచర్ని, ఇన్ని రకాలు ఉండేదానివల్ల ఇవి చెప్తే అది బాగా మంచి రిజల్ట్స్ వచ్చింది. అది ఎప్పుడైతే మంచి రిజల్ట్స్ వచ్చిందో దాంతోపాటు నా దగ్గర ఉన్న 1-2 ఆవుల నుంచి ఇప్పుడు 20 ఆవుల దాకా 22 ఆవుల దాకా తీసుకొచ్చాను. ఇక్కడ అడవిలో అయితే చుట్టూ కొండల్లో నేచురల్గా పోయి అవి మేసి రావడానికి బాగుంటుంది. నేచురల్గా మనం పెట్టేటువంటివి కాకుండా ప్రకృతి సిద్ధమైనటువంటి గడ్డి తింటాయి. ఆ విధంగా ఉండేదానివల్ల బాగుంటుందని చేశాను. Afterwards, this is instead of producing the vermicompost, Jivamrutam, Ganajivamrutam, Neemasram, Brahmasram, Agnasram, Bijamrutam, these are the easiest method. Now the farmers are easily captured these methods and they are adopted in various places now. Since the Green Revolution period, at that time also introduction of the chemical fertilizer is also very difficult, and at that time, after getting some gains and immediate results, then farmers are already easily convinced at that time. Now the soil is addicted for the chemical fertilizers, and immediately they could not change the soil fertility. That's why it takes years time for conversion of this total fertility of that soil. During that period, farmers not able to sustain. Now, the 2015 onwards, Andhra Pradesh state government, they accepted this technology and they are invited the Palekar and giving the training programs to the government itself. In Kakinada, 6,000 farmers I have trained. In Tirupati, 6,000 farmers are trained under the government of the Andhra Pradesh government. Through their scheme. Once the farmers learned this total technology of the natural farming, then they can easily adapt. By adopting this method, all the methods, it will take some time also. Even the trained farmers also, they cannot absorb all the methods. That's why each farmer, half acre, 1 acre, they have to learn the first one. Then only they can learn the total methodology of the natural farming. This is the only source, only the way in future generation and sustaining the agriculture scenario in Andhra Pradesh and in India also. காட்டுக்குள்ளே இப்படி வச்சு இப்போ அந்த கோசாலா மெயின்டைன் பண்ணுறீங்க. இந்த மாடுகளுக்கு நோய் தாக்குதல் இல்லை வெட்டினரி டாக்டர்ஸ் மழை காலம் வந்ததுன்னா ஒரு மாடுகளுக்கே இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோமாரி நோயின்னு சொல்லுவாங்க தமிழ், அந்த மாதிரி அந்த டிசீசஸ் வரணும்னா டாக்டர்ஸ் எப்படி வருவாங்க இந்த இடத்துக்கு? இங்கே 5 years இந்தி கோசாலை நடந்தது. ஒரு డాక్టర్ కూడా ஒரு நாள் కూడా வரలేదు எங்கள் மாடு గట్టికి. ఏ డాక్టర్ని తీసుకొచ్చి నేను ఏ వైద్యం ఇంతవరకు చేయలే.
అది వస్తే ఇక్కడ నేచురల్గా ఏమన్నా కొన్ని పెద్దల పూర్వీకులు కొంతమంది కొన్ని సలహాలు అడుగుతాను. అవి ఏమన్నా వాళ్ళ ఆకులు అవి కొన్ని పసర్లు కొన్ని చెక్కలు పెట్టమంటే పెడతాను. లేకపోతే అవి ఎంతగా అదే నయం నేచురల్గా అవి జీవిస్తున్నాయి, వాటికి ఎలాంటి డిసీజ్ లేదు. Now the agriculture department is now taking the responsibility to propagate and establish these methods in Andhra Pradesh. How was the reaction from the students part of it? I have assessed youth is the only source for the sustaining these methods. Recently we also know some the software engineers and job holders, they resigned the job and come to this agriculture sector. The youth, once we give the training program to the children, they will in turn they will educate their parents. In that way, I assumed that one. Now the students and youth, they will go to that village and educate to the farmers, their parents, their relatives, their friends. In that way, this technology is moving very fastly now. Recently, we have conducted one training with the youth in Sri Kalahasti. I have, after giving my training to the students, some economics lecturer asked me to give the one small note on natural farming. Just I have submitted that one. What are the methods involved in the natural farming, low cost methods, then the importance of the cow dung and cow urine. These are the health aspects also. We have incorporated that some words. That is submitted to the board of the intermediate education. All the board has accepted. என் பேர் ராமூர்த்திங்க, நான் காஞ்சிபுரம். மதனப்பள்ளி பக்கத்தில் ஒரு 52 தேசிய மாடு வச்சு கோசாலை வச்சுருக்குறோம். அதனுடைய எங்கள் ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் எல் ஜெயராமன் போட்டு கம்பெனி செக்ரட்டரி. அவர் லைஃப்பில் வந்து கோமாதாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஐடியாவில் அங்கே ஒரு கோசாலை ஸ்டார்ட் பண்ணி நான் அதை அங்கே பராமரிச்சிட்ருக்கிறேன். 2 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம கங்காதரன் சாரோடைய தொடர்பு கிடச்சிது. நான் பாலேக்கர் ப்ரோக்ராம் பண்ணுறேன். பாலேக்கரை கங்காதரன் சொன்னார், சித்தூரில் வந்து மதனப்பள்ளியில் எனக்கு பேஸு கோசாலை இருக்குது. அப்போ பாலேக்கர் சார் வந்து கங்காதரனை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. கங்காதரன் சார் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எப்படி பண்ணணும்னு போட்டு அவர் கங்காதரன் சார் மூலிமா அங்கே வந்த மேடம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே வந்து நம்ம இந்த கெமிக்கல் ஃபார்மிங்கில் நம்ம தாத்தா காலத்துக்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 40-50 வருஷமாக வெறும் யூரியா டிஏபி இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணை கெடுத்ததும் இல்லாமல் நம்ம உடம்பையும் கெடுத்துட்டோம். அந்த கெமிக்கல் விவசாயத்தினால உடம்பு கெடுத்தது இல்லாமல் நம்ம தேசிய மாடு பால் குடிக்காமல் ஜெர்சி மாடை பால் குடித்து அதிலையும் நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டோம். அப்போ இப்போ நீட் ஆஃப் த அவர் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கட்டாயம் தேவை, நம்ம பழைய காலத்து முறைக்கு நம்ம போகணும். நம்ம நாட்டு பசுவை வச்சு பராமரித்து நம்ம விவசாயம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. Now in Andhra Pradesh, these natural farming methods under agricultural subhead, this item is appeared in the economics second year students. Now they are reading now since 2015 onwards. Simultaneously I have conducted demonstrations also. Whenever I go to the college and villages, then I want to demonstrate all the methods, natural farming methods. We will collect the cow dung and urine and practically demonstrating with the youth themselves. Diploma in polytechnic students also, they are eagerly encouraging this technology. Many people are inviting me to giving the training programs and demonstrations. I traveled widely in Andhra Pradesh also. In Tamil Nadu also I have attended so many places. Regularly hereafter also I concentrating on this subject only. Whatever the farmers are required, any services from side, I am readily come there and accepted. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாடுகளுக்கு கண்ணு போடணும் அப்படின்னா அதுக்கு இன்செமினைசேஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு காளை மாடு வேணும். நீங்களும் 22 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் இந்த அது வந்து செனப்படணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு డిఫరెన్స్ ఈ కోడలు రకరకాల కోడలు ఉన్నాయి. ఇక్కడే దానికి తగిన కోడలు ఉన్నాయి. రెండు మూడు రకమైన சாங்கன் இருக்குன்னு சொல்றாரு. இப்போ யாராவது இந்த உங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களார இளைஞர்கள் இவரை வந்து பார்த்துருக்காங்களா, என்ன பண்றாருன்னு ஒரு என்கொயரியில் வந்து ஒரு கியூரியாசிட்டியில் வந்திருக்காங்களா? Many people now they are realizing the importance of desi cows.
Once I have also providing the loans facility to the SB State Bank of India to the purchasing of the desi cows. In that way, I am encouraging desi cows. Now, the many farmers, in that aspect, I have developed one lead farmer from each mandal for the strengthening of this movement. Now the importance of desi cows is established in Andhra Pradesh. Every farmer, once he trained in the natural farming, every farmer is want to get this desi cow. They are searching, and the government is also encouraging in that concept. மீந்து போன பால் தயிரெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே விவசாயிகளுக்கு கொடுத்து அதை வந்து பயிர்களுக்கு தெளிக்க ஆமாம் சார் ஆமாம் சார் அதை வந்து ஒரு 4 நாள் 5 நாள் நல்லா கொள்ள வச்சா அதனோட இந்த மாட்டு கோமியம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சு இந்த பயிர்கள்லாம் வந்து இயற்கை. ஆமாம் சார் பிரகிருதி வைத்தியம் விவசாயம்ன்றாங்க சார் தெலுங்கில் வந்து பிரகிருதி விவசாயம்ன்றது. இந்த பால் தயிரெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு வருமானம் அதில் ஈட்ட முடியுது? வருமானம் வரது ஒரு లీటర్ వచ్చి 45 రూపాయలకు వాంగిర్తు నేను 60 రూపాయలు కొడుకుறது 45 రూపాయలు కొంటాను. సుమారుగా నా దగ్గర ఒక 10 లీటర్లు వస్తాయి. ఒక కావు వచ్చి హాఫ్ లీటరు 1.5 లీటర్ కన్నా మించి ఏది ఇవ్వదు, తక్కువ పాలు ఇస్తుంది. కానీ నా పాలే సపరేట్గా ఇస్తే 100 రూపాయలు ఇవ్వడానికి కూడా సిద్ధపడుతున్నారు కస్టమర్స్. The farmers are growing their crops. Yeah. But where do they market it? In 2005 onwards, some farmers asked me, why don't you create separate market for our products? I have made some efforts on that. At that time, in Andhra Pradesh, there is no marketing facility for the organic products. Just I initiated in Tirupati, Varadaraj Nagar, with the 5 farmers. Only vegetables I have promoted in that place. 2006 to 2010, enormous products were developed in different parts of the Andhra Pradesh. Now some entrepreneurs also entering in the business. Now at that time there is no organic products available in that Andhra Pradesh in 2000 onwards, 2000 up to 2005. After initiating my organic bazaar in Tirupati, then the marketing strategy is also developed in Andhra Pradesh. We have developed the relationship between the producers and the consumers. Okay. Later on, government is also encouraging the certification also. Local marketing, and there is no need of certificates. Once we develop the trust among the consumers, afterwards there is a Department of Agriculture, Atma Agriculture Department. They are also encouraged to get and give the certificates to the farmers. In Andhra Pradesh, that process is also going on. Now in Andhra Pradesh, whatever the products we require, now the organic products is readily available in Andhra Pradesh now. So the farmers themselves bring their products to the bazaar? By themselves they sell it. Okay. There is no mediator in that place. Okay. Once we want to export our organic products to the other country, it is essential for the certificate for each farmer. In future, if all the villagers covered total natural farming, there is the total inputs cost automatically reduced. Then in my view, every farmer producers should be available to all consumers on the par with the chemical farming. There is one my idea in my mind. Once we have identified 5 youth from each panchayat to educate these 5 youth farmers and cultivate themselves in their farm, and simultaneously educating through their in the villages itself, some of the targeting of some of the families. Then they will take their products by themselves and creating the packing and processing, labeling. That system is also in my mind. In future, all the youth must be taking the responsibility to the marketing. It's been a fantastic experience talking to you, Mr. Gangadhar. You have given us so many information on what all is happening through your organization for the last 20 years. Yeah. On behalf of our Pudige team and Pudiyador Ulagam Saivam program, we thank you for spending your time with us, and it's great meeting you. Thank you. Thank you. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மாழ்வார் ஐயா, வடநாட்டிலேருந்து பாலேக்கர், இவங்க 2 பேரும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கஷ்டமே ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ரொம்ப எளிய முறையில் விவசாயத்தை செய்கிறாங்க. அப்படி விவசாயத்தை செய்கிறதுனால நம்ம மண்ணை பாதுகாக்கிறோம். அந்த மண்ணில் விளையிற உணவுப் பொருளை சாப்பிட்றாப்புல நம்ம உடம்பு ஆரோக்கியமாகுது.
நம்ம தேசிய மாட்டு பாலை குடிக்கிறதுனால நம்ம உடம்பு பாதுகாக்கப்படுது, பல நோய்களுக்கு நம்ம விடுபடுறோம். சரி, இப்படிப்பட்ட இந்த விவசாயத்தை வந்து பாதுகாக்கின்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. இன்றைக்கி எல்லா அப்பா அம்மா வந்து என்னுடைய பையன் ஒரு இன்ஜினியரு, என் பையன் யூஎஸில் வேலை பார்க்குறான், அமெரிக்காவில் வேலை அதை தான் விரும்புகிறாங்க. எந்த ஒரு அப்பாவுமே தன்னுடைய பையன் வந்து ஒரு விவசாயின்னு சொல்ல விரும்புறதில்ல. அதே போல் படிக்கிற பசங்க கூட நம்ம ஒரு விவசாயத்துக்கு வரணும் போட்டு, அப்படி விவசாயத்துக்கு வந்தாலும் கூட ஒரு மேனேஜரியல் கேடர், நான் சூப்பர்வைசர், நான் அக்ரி ஆஃபீஸர் அப்படிதான்றாங்க. ஆனால் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறா அப்படி யாருமே ரெடியாக இல்லை. அதனுடைய விளைவு என்ன? அக்ரிகல்ச்சர் செக்டாரில் விவசாயத்துறையில் வந்து லேபர் ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு வந்து சேலஞ்சிங், ஒரு கஷ்டமானது வந்து மழை, ரெண்டாவது லேபர். இந்த மழை குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? திரும்ப இந்த டீஃபாரஸ்டேஷனு, இந்த கெமிக்கல் ஃபார்மிங், இது போல் விஷயங்கள்னாலும் நம்ம வந்து இயற்கை கெடுத்தனால மழை பெய்யாமல் போச்சு. அப்போ நம்ம சந்ததிகள் சுபிட்சமாக வாழணும்னா கட்டாயம் விவசாயத்தை வந்து நம்ம பாரம்பரிய விவசாயம் செஞ்சு வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு குழந்தை கட்டாயம் விவசாயத்துக்கு வரணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து 9th பிறகு 9வது ஒரு 15 வயசுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் விவசாய நிலத்தில் வந்து வேலை பார்க்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு சில நாடுகளில் சொல்லுவாங்க, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மிலிட்ரி 2 years மிலிட்ரின்னு போட்டு கம்பல்சரி சொல்லுவாங்க. அதே போல் நம்ம நாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வாலிபனும் விவசாயத்தில் வந்து அவன் உழுது அதனுடைய விவசாயத்தினுடைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு அதனுடைய முக்கியத்தை தெரிஞ்சுக்க அப்படி அரசாங்கம் ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தினா எதிர்காலத்தில் நாடும் சுபிட்சமடையும், நாட்டு மக்களும் வருவாங்க. இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் வந்து இதை சிலபஸில் கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு அந்த சுற்றுச்சூழல், விவசாயம், வேளாண்மை, அதுவும் இயற்கை வேளாண்மையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணது வந்து அந்த தீப்பொறி இவர் தான் அதுக்காக. கண்டிப்பாக இது ஆந்திர பிரதேசத்தோட நிற்கக்கூடாது. இந்த ஒரு பர்டிகுலர் என்ன, நம்ம இப்போ வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது, அதாவது இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறதையும் ஒரு பாடமாக, அது பாடமாக இருக்கக்கூடாது, ஒரு வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாணவர்களுக்கு நம்ம கற்றுத்தரணும். ஏன்னா அதை என்ஜாய் பண்ணி நம்ம படிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோம்னா இப்போ கூட இயற்கை முறையில் முழுக்க வேளாண்மை செய்ய முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் அது சாத்தியம் அப்படிங்கிறத, அது சாத்தியம்னே இல்லை, அது செய்து காட்டிருக்கிற நிறைய விவசாயிகள் இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம நிறைய பேரை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம இளைய சமுதாயத்தில் ஊட்டுற இந்த வேர்டு அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் சந்திச்சிங்க. அடுத்த வார நிகழ்ச்சியில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இளைஞர்களை நிறையா பேர் அவங்க விவசாயத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னு. அப்போது ஒரு விவசாய பேக்ரவுண்டே இல்லாத இளைஞர்களுக்கு நிச்சயமாக பயிற்சி தேவை. ஸோ இந்த வேர்டு அப்படிங்கிற அமைப்பு என்ன மாதிரி பயிற்சிகளை இந்த இளைஞர்களுக்கு தராங்க அப்படிங்கிறது தான் அடுத்த வார நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய் நேயர்களே.